வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தாங்க. இதுக்கு செலவே இல்லாமல் நம்ம இந்த டிசைன் பண்ணிடலாம். நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு பின்னாடி லைனிங் வச்சுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது இது மெயினான துணியாக எடுத்திருக்கேன். நான் மெயினாக என்னென்னா கைக்கும் ப்ளஸ் இதில் நிறைய இடத்துக்கு வர்றது. இந்த ப்ளவுஸில் எப்பயும் போல் தைச்சிட்டிங்கன்னா டாட்டும் பிடிச்சிடணுங்க. பிடிச்சி முடிச்சுட்டு தான் இது மேலே இந்த டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் நெக் ஃபினிஷிங் பண்ண வேணாம், அது ரா எட்ஜஸாக தான் இருக்கும். இந்த துணி என்கிட்ட இருக்க மிச்ச மீதி துணியை தான் நான் தைக்கிறேன். இது வரைக்கும் யூடியூப்லேயே வராத ஒரு டிசைன் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்படி தைச்சி முடிச்சிட்டுமா இதை திருப்பி எடுத்துக்கணுங்க. அதாவது எப்பயும் போல் நீங்கள் ஊசி நூல் வச்சு திருப்புறீங்களோ எப்படி வேணால் திருப்பிக்கலாம். இது கூட ஒரு 4-5 கலர்ஸ் தைக்கிறேன். அந்த 4-5 கலர்ஸ் எதுனா இந்த பிரிண்டடில் வர கலர்ஸை தான் நான் தைக்கிறேன். பாருங்கள், இப்படி தச்சு எடுத்துக்கோங்க, திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டோம்னா அதுக்கு நமக்கு மெலிசான ஒரு டோரி மாதிரி கயிறு மாதிரி கிடச்சிரும். இதை நம்ம அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் என்னென்ன கலர்ஸ் எடுத்துருக்கேன்னு அது பாருங்கள். சிகப்பு, பச்சை, மஞ்சள் இருக்க கலர்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த ப்ளவுஸில் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ அகலம் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது முறிக்கலாம் இல்லாமல் நார்மலாக வச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த பட்டை வருதுன்னு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ப்ளவுஸில் நெக்கில் ஹாஃபில் வச்சு நான் தைக்க போகிறேன். ஹாஃப்னால் இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணது பாருங்கள். மார்க் பண்ணிட்டோமா அது மேலேயே அப்படியே ஒரு ஃபுல் இதுக்கு அது எவ்வளோ வருதோ அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு அதை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல வரும்போது நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வைக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி வெட்டி அது எத்தனை இடத்துக்கு நம்ம அதை வைக்கணுமோ அது மாதிரி துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணுங்க. இப்படி வச்சுட்டேன்னா இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான். அந்த மார்க்கிங் வரைக்கும் அந்த லெங்த் வரணுங்க. அந்த கருப்பு பீஸ் வச்சுருக்கேன் இல்லையா அது. இது நீங்கள் காட்டன் மெட்டீரியலாக இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியலாக எதை வேணால் எடுக்கலாங்க. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் வச்சு ஒரு டிசைன் உருவாக்கணும். அதுதான் நிறைய செலவு பண்ணி உருவாக்குற டிசைனோட இந்த மாதிரி டிசைன் கூட சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு 50 ரூபா கூட செலவு இல்லாமல் இந்த டிசைன் தைச்சி கொடுக்க நீங்கள் 500 ரூபாய் வாங்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம கலர்ஸ் பார்த்து நம்ம கோர்த்துக்கணும். எந்த கலர்ஸ்க்கு பக்கத்தில் எது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒன்று மேலே ஒன்று கீழே. உங்களுக்கு அதில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் கலர் பாருங்கள், ஒரு பட்டை மேலே வருது, அடுத்தது கீழே, அப்படியே பின்னல் மாதிரி தாங்க. இதை கோர்த்து முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி அடுத்த பின்னலை நம்ம கோர்த்துக்க போகிறோம். இப்படி இது கோர்க்கும்போது அது ஒன்றோட ஒன்று முறுக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து முடிச்சிட்டேன்னா இப்போ அடுத்தது சிகப்பை கோக்கணும். அதேமாரி என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. டைலரிங் மட்டும் இல்லை, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், ஸ்டோரி, ட்ராயிங், ஃபெஸ்டிவல்ஸ். இங்கே மும்பையில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பிடிச்சமான அதில் வீடியோஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் கோர்த்துட்டேன். இதேமாரி தான் அதையும் கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும். இப்போது ரெட்டுக்கு அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் எடுப்பாக இருக்க மாதிரி அடுத்த கலரை நம்ம கோர்க்க போகிறோம். இந்த பிரிண்டட் துணியை எடுத்திருக்கேன் நான். அதை தான் இதுலேயும் கோர்க்குறேன். ஏன்னா இந்த துணி கைக்கு நான் வச்சு தைச்சிருக்கேன். கொஞ்சம் அதிகமான பீஸ் இருந்ததால் இதை கைக்கு வச்சு தைச்சதால் அந்த துணியை மெயின் துணியை நான் மாற்றிக்கிட்டு இப்படி தைக்கிறேங்க. அடுத்தது க்ரீன் கோர்த்து முடிச்சிட்டேன். இப்படி கோர்த்து முடித்ததெல்லாம் சரியாக வரிசைப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ட்விஸ்ட் இல்லாமல் இருக்கணும். இப்போ கடைசியாக இந்த சாண்டல் கலர், அதாவது ப்ளவுஸோட பீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் கோர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுக்கிட்டா நிறைய சாரிக்கு இது மேட்ச் ஆகுங்க. இப்போ நம்ம இதில் 1 2 3 4 5 கலர் கொடுத்துருக்கோம். நான் 5 பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 கூட பண்ணலாம், இல்லை 7 பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அந்த பட்டையாக வர்றது ட்விஸ்ட் வராமல் இருக்கணும். அதுதான். இப்படி பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கு இல்லையா இந்த பீஸ், இந்த எட்ஜுக்கும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அது மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த மிச்ச பீஸை நீங்கள் வெட்ட வேணாம். ஆக்சுவலாக நான் வெட்டலான்னு நினச்சேன். அதுலேயும் ஒரு டிசைன் பண்ணலாமேன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் அந்த மிச்ச பீஸை எதுக்கு வேஸ்ட்டாக வெட்டுவானே அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு பின்னல் பண்ணுறேங்க. அதாவது 5 கால் சடைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 இதை இப்படி சடை மாதிரி போட்டுக்கணும். அந்த ஒரு பின்னல் மட்டும் அடுத்ததுக்கு போகும். அதை வச்சு இன்னொரு பின்னல் பின்னுறது. உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 5 இருக்குனாக்கா 3 கால் சடை பின்னிட்டு அந்த ஒரு இதை எடுத்து இந்த சைடு வச்சுட்டு பின்னுறது. அதே தாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இது மாதிரி பண்ணும்போதும் ட்விஸ்ட் வரக்கூடாது. அந்த பட்டை அப்படியே அழகாக அந்த பட்டையாக இருக்கும்போது பார்க்க நமக்கு அந்த கலர்ஸு தெளிவாக தெரியுங்க. எப்பயுமே டிசைனுனாக்கா வெட்டி ஒட்டுறது இது மாதிரி டிசைன் இல்லை, இது மாதிரி சிம்பிளான டிசைன் தைச்சி கொடுத்து கூட நீங்கள் அதுக்கேற்ற பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த டிசைன். இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் தைக்கிறேன். அந்த லெங்க்த்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நான் தைச்சிக்கிறேன் பாருங்கள், பின்னிக்கிறேன், அப்படி தான் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி எனக்கு வரலைன்னா நீங்கள் அதோடு கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரில் மாதிரி வச்சு கூட ஒரு கர்வ் ஷேப் கொடுக்கலாம், இல்லை அதோட கூட கட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தான் இந்த துணி இருக்குது. கடைசியில் அதெல்லாம் சின்னதாகிடுச்சு இல்லையா, ஸோ அதோடு நிறுத்திக்க போகிறேன் நான். இதை என்ன பண்ணணும், அப்படி ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட போகிறேன். இல்லை கையில் வச்சு கூட நீங்கள் ஊசி நூலை வச்சு கூட அது மாதிரி முடி பண்ணலாம். இப்போ இந்த எட்ஜில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே கை தையல் வரதான் போகுது, ஜஸ்ட் அது பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த தையல் போடுறேன். எல்லாத்தையும் ஈக்குவலாக வெட்டி முடிச்சிட்டோமா, இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த துணியை ஜஸ்ட் ஒரு கர்வ் ஷேப் மாதிரி வச்சு, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சா நல்லா இருக்காது, அதனால் இப்படி ஒரு கர்வ் ஷேப் மாதிரி வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் இது கூட அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இதேமாரி இந்த பிளாக் பீஸ் இருக்கு இல்லையா, தைச்சி திருப்பின துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை இது மாதிரி வச்சு அந்த டிசைன் போகிற போக்குலேயே, அதாவது டபுள் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச், அப்படி தையல் தைக்கும் போது கீழே தைச்சிருக்க அந்த பீஸ் தெரியக்கூடாது நமக்கு. அதாவது அந்த கருப்பு பீஸ் அதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இது வரப்போகுது. அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதா அந்த எக்ஸ்ட்ரா வெளியே நீட்டிகிட்டு இருக்க அந்த பீஸ் எல்லாம் நான் கட் பண்ணுறேங்க. அப்படி கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை தைக்கும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும், அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதாங்க. நான் இது துணியாகவே வச்சு பண்ணுறேன். நீங்கள் இந்த கார்னரில் எனக்கு துணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லேஸை கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்லேருந்து தைக்கிறோம். அதாவது மிச்சம் மீதி இருக்கிற நம்ம டெய்லர் மாதிரி இருக்கவங்க நிறைய இது மாதிரி பிட்டுகள்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணலான்னு தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நல்லா இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் இந்த டிசைனு. இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்கு மேலே எதாவது பண்ணலாம். இந்த ப்ளவுஸோட நெக் ஃபினிஷ் பண்ணுறேன் நான், பைப்பிங் மாதிரி வைக்கிறேன், அதுக்கும் அந்த பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். என்னடா நிறைய இந்த பிளாக் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா, இது கைக்கு இதே டிசைன் தான் வருது. இது அதே கஸ்டமர் தான் வேறு ஒரு ப்ளவுஸில் அந்த மிச்சம் மீதியை இதில் வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதால தான் நம்ம ஒவ்வொரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடம் வளைவாக இருக்கு இல்லையா, இந்த வளைவாக இருக்க இடத்த அப்படியே விட்டால் நல்லா இருக்காது, அதுலேயும் ஒரு பட்டன் வைக்கலான்னு நினச்சேன் நான். அதனால தான் இந்த சிம்பிளான ஒரு பட்டன் அதில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் கை எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி பஃப் கை வச்சு அதில் இருக்க ஒரு மோட்டிஃபியை வெட்டி தான் கைக்கு கீழே இப்படி வச்சுருக்கேங்க. இது ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸு. இந்த பட்டனை இதில் வச்சு தைச்சிட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு ப்ளவுஸ் ஃபினிஷ்டு. என்னங்க இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு மை சேனல்.